குருவே வாழ்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய யாழ் அறிவு திருக்கோயில் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்த வேலை அவர்களுக்கும் மெய்நிகை உருவடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபான்மை என்பவர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். மனம் என்கிற புதினம் என்ற சொல்லுக்கு புதிய உருவாக்கம் என்று அர்த்தம் கொள்ளலாம். இது பல விதத்துல நாவல்கள், வரலாற்று புதினம், சமுதாய புதினம், வட்டார புதினம், மொழி பெயர்ப்பு புதினம், அரசியல் புதினம், தழுவல் முறைகளில் புதினம். இந்த புதினம் என்றால் புதியன உருவாக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். மனம் புதியதை உருவாக்குமா அப்படிதான் எடுக்கணும். அப்ப மனம்னா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும். மனம் என்கிற ஒன்று எங்கிருந்து பிறக்கிறது? விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அது மூளையில் பிறக்கிறது, அல்லது நம் சொல் வழக்கில் இருதயத்தில் பிறக்கிறது என்கிற வழக்கத்தை வச்சிருக்கோம். மனம் எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரியாது எது மனமாக செயல்படுகிறது. ஒரு காலத்துல சொல்லி இருந்தாலும் அது விளங்குமாறு நமக்கு சொல்ல முடியல. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அது மனிதனை நெறிப்படுத்துவதற்கான முறைகள்ல கொண்டு போயிட்டாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மட்டும்தான் மனம் என்றால் என்ன ரொம்ப எளிமையா சொன்னாங்க. உயிரின் படர்க்கை நிலை. உயிர், அதிலிருந்து வரக்கூடிய காந்தம் படர்ந்து செல்லக்கூடியது மனமாக செயல்படுகிறது. இது உண்மையான கேள்வி கேட்டா ஆமா, உடலுக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் மனம் செயல்படுது. உயிர் போயிட்டா மனம் செயல்படல. உயிருக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கு. மனதை உருவாக்குவது உயிர்தான் என்கிற ஒரு தத்துவ அடிப்படையில உயிரின் படர்க்கை நிலை, சுடரின் படர்க்கை நிலை வெளிச்சம் போல. அப்ப அது என்னவா செயல்படுது? அப்ப சிற்றுயிர்கள் முதற்கொண்டு ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு சொல்றமே, புலன்வழி உணர்வு நமக்கு அறிவா செயல்படுது. அப்ப அது மனம்னு சொல்லக்கூடாதா? அதுதான் மனம்தான். அது புலன் வழியாக இந்த உயிரின் படர்க்கை நிலையான காந்தம் வெளியேறி வெளியில் உள்ள ஒன்றோடு தொடர்பு கொண்டு அந்த தொடர்பினை இன்னது என்று உணர்கிறது அல்லது அறிகிறது. அப்ப மனம் தொட்டு சுவைத்து நுகர்ந்து பார்த்து கேட்டு 5 புலன் வழியாக இந்த காந்தம் வெளியேறி புறத்தே உள்ள ஒன்றை அறிகிறது. இப்ப வெளியில போயிட்டுதுன்னா அதுக்கு பேரு புறமனம். அங்கே நின்றுடுதான்னா இல்ல, அது மூளை செயலில் இயக்கம் பெறுகிறது. நடுமணத்திற்கு கொண்டு வந்து அங்கு சில செயல்கள் செயல்பட்டு அது உணர்வதற்கான ஏற்பாட்டினை அங்கே செல்லுகிறது. மூணாவது அப்படியே முடிஞ்சு போச்சான்னா இல்ல, இருத்தி வச்சுக்குது. எவ்வளவு காலத்துக்கு தெரியாது. சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு பாருங்க. எப்ப முத சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம், எங்க கீழே விழுந்தோம், எங்க காயமாச்சு, எந்த டாக்டர் ஊசி போட்டாங்க, வலிச்சுதா வலிக்கலையா, கேட்க கேட்க சொல்லிக்கிட்டே வருது. அப்ப நாம் இந்த மனதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றவாறு புலன் வழியாக வெளியே சென்றால் ஒரு புறவனமாக இருந்து தொட்டு சுவைத்து நுகர்ந்து பார்த்து கேட்டு என்கிற புலன்வழி அறிவினை பெறுகிறது. அப்ப இந்த மனதிற்கு என்ன நிலை? இது ஒரு இயக்கம். இது ஒரு இயக்கம். புதினம் என்பது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது பாஸ்ட் இல்ல, புதிதாக. இப்ப முதல்ல இருந்து மனம் இப்ப இல்லையானா அது கூடி இருக்குது. என்ன அனுபவம் கூடி இருக்கு. என்ன அனுபவம் கூடி இருக்கு? இந்த 5 புலன் வழியாக ஏற்பட்ட அனுபவங்கள் கூடி இருக்கு. மகிழ்ச்சி 10 வித இயக்கமா சொல்றாங்க. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்கிற 10 கட்ட இயக்க நிலையை மனம்னு சொல்லலாம். உணர்ச்சி, பசி என்கிற உணர்ச்சி
இத அப்படியே எத்தனைக்கு வேணுமானாலும் உணர்வு, உணர்ச்சி, உணர்வு எத்தனைக்கு வேணுமானாலும் எடுத்துட்டு போலாம். ஆனா அது நடத்திட்டே இருக்கு. அப்பப்ப அது அறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப புதுசு புதுசா நடந்துட்டே இருக்கு. நான் பழசுன்னு நெனைச்சாலும், இப்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப இது புது உணர்ச்சி. முதல்ல இருந்த பசி என்பது தொடர்ந்து இருந்தாலும், இப்பொழுது தானே தோணுது. 3 மணி நேரம், 4 மணி நேரம் இல்ல. தாகம் 4 மணி நேரம், 2 மணி நேரம் தெரியல. இப்ப தெரியுது. அப்ப மறைஞ்சு மறைஞ்சு தோன்றுதா? அப்ப நிரந்தரமா இருக்கிறே, பதிவு செய்து வைத்திருக்கிறதே. இப்ப மனம் நிரந்தரமானதா? நிரந்தரமற்றதான்னா 2க்கும் சொல்லலாம். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த செல்போன்ல இருக்க மானிட்டர் இருக்கு. மானிட்டர்ல நீங்க WhatsApp, Facebook, Google உங்களுக்கு இமெயில் என்ன வேணுமானாலும் கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் என்னென்னலாம் அப்ளிகேஷன் இருக்கோ அத்தனையும் உள்ளுக்கு போய் அத காட்டுது, எடுக்குது. உள்ளுக்குள்ள இருக்க கருவி மூளை செல்கள் போல உள்ளுக்குள்ள இருக்க கருவிகள் எடுத்து விரித்து காட்டும் பொழுது நமக்கு மனம் எங்க மானிட்டர்ல பார்க்கும் பொழுது மனம்னு சொல்லலாம். முன்னாடி சொன்னவங்கலாம் சொன்னாங்க, மனம் ஒரு குரங்குன்னாங்க. தாவிக்கொண்டே இருக்கிறது, ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் இருந்தது அடுத்த நிமிடம் இல்ல. ஒரு ஆற்றில் 2 முறை குளிக்க முடியாதும்பாங்க. ஏனென்றால், அது முதல் குளித்த நீர் இப்பொழுது இல்லை. வேறு நீர் இருக்கிறது. எனவே புதினம் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அதுதான். முதல் நடந்த மாரி இல்ல. முதல்ல இருந்த மாரி இல்ல இப்ப. இப்ப மாறிருச்சு. இப்ப மாறிட்டே இருக்கு. பசி என்கிற ஒரு உணர்ச்சி இருந்தாலும், அப்பொழுது ஏற்படுகிற நிலை வேறு வேறு. பசியில எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான். அப்ப 5 புலன் வழியாக உணர்கிற ஒரு மனம். இது அப்படியே விட்டுறலாமான்னா, ஏற்கனவே போட்டதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே எடுத்து திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருக்கு. அதுவா போட்டு காமிச்சுட்டு இருந்தா அதுக்கு பேரு எண்ணம். அப்ப எண்ணம் வராத இருக்குதான்னா வந்துகிட்டே இருக்கு. ஒரே மாரி வருதான்னா, இல்ல வேற வேறயா வருது. நாம் விருப்பப்பட்ட மாரி வருதான்னா, இல்ல அது விருப்பப்பட்ட மாரி தான் வருது. சூழ்நிலைக்கு ஏற்பட்ட ஆமா. பசி எடுத்தா ஒரு மாதிரி, உணவு கிடைச்சா ஒரு மாரி, ருசிக்கும் பொழுது ஒரு மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மானிட்டர்ல செய்திகள் எங்க எத எடுக்கிறீங்களோ, அது மாறி மாறி காமிக்குது. ஆனா மானிட்டர் நிரந்தரமா இருக்கு. அது எது வந்தாலும் போனாலும் இந்த மானிட்டர் கலங்கப்படுவதில்லை. மனம் கலங்கப்பட்டு போயிருக்குன்னு சொல்றோம். மனம் கலங்கவில்லை. உள்ளே போட்ட பதிவுகள் நீங்க என்ன ஒரு செய்தியை கேட்டாலும், ஒரு செய்திக்கு 100 செய்தி எடுத்து குடுக்குது அது. Google என்கிற ஒன்று எத்தனை எத்தனை கோடி செய்திகள வச்சிருக்கு. நீங்க தட்டுன உடனே வருதே. அப்ப நாம இங்கிருந்து போயி அது சர்வர்ல போய் புடிச்சு எடுத்துட்டு வர்றோமா, நம்ம சர்வர் வரைக்கும் அது சர்வ் பண்ணிட்டே இருக்கு. ஆமா. நம்ம செல்போன் வரைக்கும் அந்த அலை இயக்கத்துல கொண்டு வந்து நம்ம புள்ளியா ஒரு ஓட்டையா இருக்கிற இடத்துல புகுந்து, அது என்ன கேட்கிறோமோ அத கொடுக்குது. அப்ப இந்த கருமையம் என்கிற கூகுள்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ள செய்திகள் இல்லாத செய்தியே இல்ல. எவ்வளவு காலத்து செய்திகள் இருக்கு. உலகத் தோன்றத்துல இருந்து, உயிரினங்கள் தோன்றியதிலிருந்து, இன்ன வரைக்கும் எப்ப தோன்றுச்சு? சுமார் 40,00,000 கோடி அல்ல 4,00,00,000 ஆண்டுகளுக்கு முன் உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம். அறுதியிட்டு முடியல 4,00,00,000 வருடங்களுக்கு முன் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்குறாங்க. அது இன்னும் கூடுதலா இருக்கலாம். அப்ப நம்மளுடைய ஆயுள் என்பது 4,00,00,000 வருஷத்துக்கு நீங்க கூட்டிட்டே போ வேண்டியதுதான். அத்தனை காலத்து பதிவையும் இந்த கருமையம் என்கிற அ ஒரு பதிவு அத்தனையும் பதிச்சு வச்சிருக்கு. எது எப்பொழுது தேவைப்படுகிறதோ அதுக்கு ஏற்றவாறு அந்த பதிவை எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கு. உடல் உருவாக்கும் பொழுது, கருவுக்குள்ள உருவாகும் பொழுது எப்படி எடுத்து குடுக்கணும்? வெளிய வந்த ஒருபாடு எடுக்கிறது. 1 வயசுல எப்படி எடுக்கிறது? 20 வயசுல எப்படி இருக்குது? 40 வயசுல எப்படி எடுக்கிறது? எல்லாம் அது பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அது குடுக்குற எண்ணம். அந்த எண்ணத்தின் வெளியே போகலாமா? சரியா இருக்குமானா, அங்கதான் கொஞ்சம் நம் வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா, அந்த புதினம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதைப் பற்றிய கொஞ்சமாவது நமக்கு தெளிவு வேண்டும். அது அறிவுன்னு சொல்லக்கூடாது. அதைப் பற்றிய தெளிவு நமக்கு வேண்டியதா இருக்கு. அப்ப யார்கிட்ட போய் தெளியறது? மனசு குரங்குன்னு சொன்னவங்க கிட்ட தெளிகிறதா? மனம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாங்களே! மனம் தெய்வம் என்று எப்பொழுது சொன்னாங்க? வேதம் தோன்றிய பொழுதே சொல்லிட்டாங்க. மனம் தெய்வமாக இருக்கிறது. இப்ப கேள்வி என்ன? மனம் குரங்கா? மனம் தெய்வமா?
நாம எப்படி அதை பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி குரங்காவும் பயன்படுத்தலாம், தெய்வமாகவும் பயன்படுத்தலாம். அப்ப இந்த எண்ணம் வருகிற எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த மனம் என்னவாக செயல்படுகிறது என்பதை நாம் அறுதியிட முடியும். யாரு செய்யறது? நமக்கு வந்து வேற யாராவது சொல்லுவாங்களா? கோவிலுக்கு போனோம்னா அர்ச்சகர்கிட்ட தட்டு குடுத்துட்டு, "அர்ச்சனை சாமி என் பேர்ல அர்ச்சனை பண்ணுன்னு" சொல்லிடலாம். ஆனால் இங்க உங்க எண்ணத்தை யார் பிரிச்சு இது நல்லது, கெட்டதுன்னு யார் சொல்ல முடியும்? யார் வைத்திருக்கிறார்களோ அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எத்தனை எண்ணங்கள் இருக்கும்? 1 2 கோடியா? 100 கோடியா? 200 கோடியா? தெரியாது நமக்கு. அது பார்க்கல வருது. எதை ஒட்டி வருது? பசி, தாகம், தட்பவெப்பம், உடல் கழிவு, வேகம், வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றங்கள் இதை ஒட்டி வருகிறது. இது விலங்குகளுக்கு நமக்கு பொதுவானது. ஆனா இப்ப என்ன பண்ணணும்? நம்ம மேல வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மேம்படணும்னு நினைக்கிறோம். அப்ப நமக்கு அறிவின் நிலைய கொஞ்சமாவது மேம்படுத்தணும். அப்ப அறிவு எங்க போய் கேட்கிறது? புலன் வழியாக பெற்ற அறிவு மனம் தான் பெறுது. இந்த புலன் வழியாக பெற்ற அறிவு அத்தனையும் மனம் தான் பெற்றது. ஆனா புதுசு புதுசா கண்டுபிடிச்சாங்களா, அவங்களுக்கு மட்டும் அது எப்படி தெரிஞ்சது? ராக்கெட்ட கண்டுபிடிக்கிறவங்க, அணுகுண்ட தயாரிக்கிறவங்க, என்ன வேணாலும் சரி, துப்பாக்கியா இருக்கட்டும். அப்படி கண்டுபிடிச்சவங்க எங்க போய் அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க? இந்த மனம் என்கிற புதினம் எதை தேடுகிறீர்களோ அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடும். அல்லது அதை அடைந்து விடும். அப்ப இந்த எண்ணத்த அப்படியே போக விடாம கொஞ்சம் திருத்தி மாற்றி அனுப்பலாமா? அப்பன்னா அது தேவையா இருக்கு. அப்ப உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி கொஞ்சமாவது போகணும்னா அத மனத கொண்டு தான் போக முடியும். மனம் இல்லாமல் வேற எதையும் பண்ண முடியாது. இப்ப மனது என்ன பண்ணும்? இந்த புலன் வழியா போகாத மனத இன்னும் கொஞ்சம் ஒடுக்குறதுக்கு இடம் கண்டுபிடிச்சாங்க. அது புருவ மத்தி. இந்த உடலை ஆளுவதற்கும், மனதை ஆள்வதற்கும் ஒரு அற்புதமான இடம். இந்த வட்டார வளர்ச்சி மையம்பாங்க. அந்த இடத்துல இருந்து அது ஆளுமை செய்யும். அப்ப இதுவரைக்கும் புலன் வழியாக ஆளுமை செய்து கொண்டிருந்த மனதை, புலனை தாண்டி ஆளுமை செய்ய வேண்டும் என்றால், அதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் புருவமத்தி, ஆக்னை. இதான் இப்ப காந்த சக்கரங்கள். மனதை அங்கே வைத்தால், உடலுக்கும் மனதுக்கும் ஒரு இணக்கத்தை கொடுக்குது. நாம் விரும்பியவாறு இந்த மறைபொருள் ரகசியம், இந்த அறிவு என்பது மறைவா இருக்கு. மற்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த அறிவை மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. அறிவின் செயல்பாடு என்கிற உணர்வு தான் நமக்கு நடக்கும். அப்ப இத்தனை கோடி இயக்கமும் அறிவாக நடக்கிறது. எது நடத்துகிறது என்கிற கேள்விக்கு சுய விடையாக வேண்டும் என்றால் இந்த மனதை அகநோக்கு பயணமாக திருப்பணும். அதுக்கு பேர் தவம் அல்லது தீட்சை. இந்த குருவின் உதவியோடு எளிமையாக எல்லாரும் போகலாம். என்ன லாபம்? புலன் வழியாக அறிவதை புலன் மறைபொருளை நம் புலன் வழியாக அறிய முடியாது. விஞ்ஞானம் சொல்லுது கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்குது. புலன்ல எந்த புலன்ல பார்த்தா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தெரியும்? தெரியாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம பயன்படுத்திக்கிறோம். நான் இங்க பேசுறேன். யாழ் நகரிலிருந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நமக்கும் அதுக்கும் எது கம்யூனிகேட் ஆகுது? எனக்கு அதை காட்டுங்கன்னு சொன்னா எப்படி காட்ட முடியும்? இதெல்லாம் புலனுக்கு அப்பால் இருக்கிறது. புலனை தாண்டி இருக்கிறது. மறைபொருள் சிலர் பேர் அறிந்தவர்கள் நமக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இது போல மறைபொருளாக இருக்கக்கூடிய உயிர், காந்தம், மனம், அறிவு, தெய்வம் இது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. காட்ட முடியாது. அறியக்கூடிய ஒரே ஒன்று இந்த மனம்தான். அது வெளியே விட்டீங்கன்னா பழசெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா புதுமை படைப்போம். எதுக்கெல்லாம் இதுக்கு தேவைப்படுது? நாம் சொன்னோமே, வரலாற்று புதினங்கள். நாம் இன்னைக்கு செய்யற செய்திகள் எல்லாம் வரலாறா மாறும். ஏற்கனவே இருக்கிற உலக வரலாறுகள் அத்தனையும் சண்டையில் தான் நிக்குது. யார் யாரோடு சண்டை பண்ணிக்கிட்டாங்க? யார் ஜெயிச்சாங்க? நிகழ்ந்தது என்ன? இதுவா வரலாறு? இல்ல. நாம் அறிவில மாற்றம் பெற்றிருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனிதன் எப்படி இருந்தான்? இப்பொழுது எப்படி இருக்கிறான்? அறிவின் மாற்றம் தான் வரலாறு. அப்ப புதிய வரலாறு படைப்போம் அப்படின்னா எப்படி செய்யறது? யாரோ செய்யறதா? நாம் செய்யறது. வரலாற்று புதினங்கள் நம்மளால் படைக்க முடியும். சமுதாய புதினங்கள். இந்த காயகல்பம் என்கிற ஒன்றை உலகம் செய்தாலே போதும். காந்தம் தெளிவு வரும். மனம் அமைதியாக இருக்கும். இதில் ஒன்று கூட மனிதனால் செய்ய இயலாது. நிறைய பேர் கோவிச்சுக்கிறாங்க. ராக்கெட்ட கண்டுபிடிச்சவன், ஏரோப்ளேன கண்டுபிடிச்சவன், நீ வச்சிருக்க செல்போனை கண்டுபிடிச்சவன் எல்லாம் சரிப்பா.
அது எந்த பொருளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எதை கொண்டு தொடர்பு செய்கிறோம். இந்த கருவிகள் எல்லாமே ஏற்கனவே இருந்த பொருளின் மாற்றம். நான் கம்யூனிகேட் பண்ற வானியல்ல இருக்க காந்தப்புலம் மாற்றம். இந்த காந்தப்புலம் எப்பொழுதிருந்து இருக்கிறது? பல கோடி பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதிலிருந்து இந்த காந்தப்புலம் உருவாகி உருவாகி அழிந்து கொண்டே இருக்கிறதே. யாருக்கு இது சொந்தம்? புதுசா கருவி உருவாக்குன்னா சொல்றமே. அப்ப சமுதாயம் என்கிற ஒன்று எல்லாம் ஏற்கனவே இயற்கை ஒன்று வழங்கி இருக்கிறது, அற்புதமாக வழங்கி இருக்கிறது என்கிற ஒரு அறிவு நுட்பம் நமக்கு தேவையா இருக்கு. அப்படி இருந்தா இந்த சண்டை இல்லாத சமுதாயத்தை மாற்ற முடியும். நல்லது ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். வட்டார புதினம், மொழி, இனம் இதுல நிறைய பாகுபட்டு இருக்கிறோம். அதுதான் அங்கங்க இருக்கவாங்களே இருக்கட்டும். ஒண்ணும் தப்பு இல்ல. யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள மாத்தணும். ஆனா அவர்களுக்கு இந்த அறிவை கொடுத்து விட்டால் அந்த இயக்கத்தில் சீர்மை ஏற்படாது. மனுஷன் எங்க இருந்தாலும் சரி, இருவேறுபட்ட மனோநிலை உண்டு. ஒண்ணு சரிங்க, இன்னொன்னு தப்புங்க. ஒரு மனிதனுக்கு 2 விதமான மனோபாவம் என்றால் 2 மனிதர்கள் இருந்தால் 2 கருத்து இருந்தே தீரும். அப்ப வட்டாரங்கள் எங்கெல்லாம் உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் மொழி மத்ததெல்லாம் மாற்றங்கள் இருக்கும். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மாற்ற வேண்டியது இயற்கையை பற்றிய அறிவும், இறையை பற்றிய அறிவும் நமக்கு எல்லோருக்கும் வேண்டியதா இருக்கு. அது எளிய வட்டாரத்துக்கு வந்து நாங்க வாழக்கூடிய மனிதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியுமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப வட்டார புதினத்தை நம்மால் உருவாக்க முடியும். மொழி, மொழிபெயர்ப்பு, மொழிகளுக்கே சென்றவன கம்யூனிகேஷன். ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு மொழி மிகச் சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. திடீர்னு ஒரு மொழியை அழிச்சிட்டு பிற மொழியை வளர்த்தணும்னா அது முடியாது. இப்ப மெதுவாக ஒவ்வொரு மொழியில் உள்ள சிறப்புகளை எடுத்து நாம் மாற்றம் செய்து ஒரு உலக பொது மொழியை ஒன்று உருவாக்கலாம். அவங்க மொழி வச்சுக்கிட்டோம், யாரும் வேணாம்னு சொல்ல. ஆனா எப்படி இப்ப இன்னைக்கு ஆங்கிலம் உலகம் முழுவதும் பொது மொழியாக இருக்கிறதோ, உலக பொது மொழியாக ஒரு மொழியை உருவாக்கிக்கலாம். அதுக்காக கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க மொழி இருந்துட்டு போகுது. அதை யாரும் அழிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. இப்போ மொழியின் புதில சொல்லலாம். அரசியல், எந்த நாட்டு அரசியலும் பிறர் வளம் பறித்தல் என்கிற ஒரு குணத்தை தான் ஒரு நாடு மற்றொரு நாடின் வளத்தை சுலபமாக எடுக்க தயாராக இருக்கிறது. அதற்கான உரிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் தராமல் பிறர் வளம் பறித்தல் என்கிற ஒன்றுதான் இன்னைக்கு அரசியலை மேலோங்கி நிற்குது. பிறருக்கு எவ்வாறு உதவலாம்? இப்ப நம்ம நினைக்கிறோம், ஒரு நாட்டுல ஒரு ஒரு டெக்னாலஜி கிடைச்சதுன்னா எல்லா நாடுக்கும் பரத்துறோம், எல்லா இடத்துக்கும் கொடுக்கும், சுலபமா பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆனா இங்க என்ன பண்றோம்? ஒவ்வொன்றும் எல்லை கட்டி நிக்கல. இந்த அரசியல தனி மனிதன் தான் நிக்கிறான். அப்ப உலகம் உலகம் உலகம்னு பேசக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கதான் அந்த அரசியல் புதினத்தை உருவாக்க முடியும். அப்படி பார்த்தா யார் யாரெல்லாம் உலகம் பேசுறாங்க, உலகம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ வெறும் சொல்லால் அல்ல. அப்ப இந்த அரசியல் புதினம் மனதின் மூலமாகத்தான் நடக்க முடியும். மனமாற்றம். உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த கருமையத்தை தூய்மைப்படுத்தி வச்சுட்டா நாளையிலிருந்து புதிய உலகம் இருக்கும். நான் விருப்பப்பட்ட உலகம் மாத்தி அமைக்கலாம். அப்ப அரசியல் புதினம் அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது என் மதம் ஓம் மதம் தழுவி வந்து என்னது ஒண்ணுதுன்னு பேசுறவன் அதை தாண்டி நிற்போம். நம்ம எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்கோம். உலகத்துல எந்த மூலையில பிறந்தாலும் ரத்த வகைகள் 5 தான் இருக்கு. அப்ப எப்படி வேறு வேறுன்னு சொல்றது? 820 கோடி மக்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் 5 வகை ரத்தம் தான் இருக்கு. கண்ணு முன்னாடி தான் இருக்கு, மூக்கு முன்னாடி தான் இருக்கு. அப்ப எல்லாரும் ஒண்ணுல தானே இருந்து வந்திருக்கணும். ஏன் வேறு வேறா பார்க்கணும்? அப்ப இந்த உலகத்துக்கு யாரோ ஏன் சுத்தம் கொண்டாடணும்? அப்ப மனதின் மாற்றம் நிகழ்ந்து விட்டால் எல்லோரும் சக உதிரர், ஒரு வயிற்றில் உதித்தவர்கள். ஊர் உலகில் உதித்திருக்கோம். வாழும் காலம் வந்த உடனே இடத்த காலி பண்ணி ஆகும். ஒரு தங்கி இருக்கிற லாட்ஜ் போலதான் அந்த உலகம், லாட்ஜ் போலதான். அப்ப இது விடுதியிலிருந்து நம்ம எப்ப காலி பண்ணணும்? விடுதிக்கு வந்தோம், விடுதி காலி பண்ற நேரத்துல காலி பண்ணிட்டு போக போறோம். மறுபடியும் அது புதிதா வரத்தான் போறாங்க. நாம் காலி பண்ற நேரத்துல புதிதா யாரோ வரதான் செய்வாங்க. இது உலக இயக்கம். இந்த அறியாமை, இந்த அறிவு இல்லாம இந்த உலகம் முழுவதும் ஒண்ணுக்கு ஒண்ணு இதுவும் தகராறு பண்ணிட்டே இருக்கு. எங்கே போனால் இதை சீர் செய்ய முடியும்? இதுதான் மகரிஷி உலக அமைதி. தனிமனித அமைதியே உலக அமைதிக்கு வழி. தனிமனித அமைதிக்கு இந்த உணவு, உடை, இருப்பிடம் 3 ஃபண்டமெண்டல். இது புற உடலுக்கு. இது இயற்கையில கிடைக்கலையான ஏராளமா இருக்கு. இந்த உணவு உற்பத்தி
ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான உணவை விட 2 மடங்கு உற்பத்தி செய்யப்படுது உலகம் முழுவதும். ஆனா எல்லாருக்கும் போய் சேருதானா கிடைக்கல. ஏன் இந்த பாகுபாடு? அப்ப இந்த நிரவல் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் சுலபமாக கொடுப்பதற்கான வழி எப்ப வரும்? ஓருலக ஆட்சி வந்தால் மட்டும்தான் வரும். ஏன்னா இயற்கை கொடையா கொடுக்குது. எல்லா இடத்துலயும் வெவ்வேறு விதமா இருக்கு. ஒரு இடத்துல உப்பு வளமா இருக்கு, இன்னொரு இடத்துல நெல்லு வளமா இருக்கு, இன்னொரு இடத்துல கோதுமை வளமா இருக்கு, இன்னொரு இடத்துல பெட்ரோல் வளமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துல வளமா இருக்கு. வளங்களை எது வேண்டல் ஒண்ணு வளம், எது தேவைப்படுதோ பண்டமாற்று வச்சிருந்தோம். இப்ப பணம் என்கிற ரீதி வரும்பொழுது இந்த அரசியல் எல்லாத்தையும் சாப்பிட பார்க்குது. சுலபமா சொல்லணும்னா, எங்களுதுல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்து 10 வருடத்திற்கு முன் இருந்த ஒரு ரூ. 10 நான் கையில் வைத்திருந்தேன். அதுல கவர்னர் கையெழுத்து போட்டிருக்காரு. திஸ் இஸ் வேலிட் ஃபார் சம் ஆஃப் ருபீஸ் 10 ஒன்லி அப்படின்னு. அந்த ரூ. 10க்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் 10 இட்லி வாங்கியிருந்தேன். 10 அதே ரூ. 10 இப்போ வச்சிருக்கேன். இப்ப கேட்டா ஒரு இட்லி தான் தர்றாங்க. மீதி 9 இட்லி சாப்பிட்டது யார்? அரசியல். நான் சொல்றேன் இந்த ஜிடிபி ஏறி போச்சு, அது ஏறி போச்சு, பெட்ரோல் ஏறி எதுவுமே ஏறல. இயற்கையில இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறோம். ஆனா எங்க போகுது? இந்த பொருளாதாரம் என்கிற ஒன்றை ஏதோ ஒரு குறியீட்டை வைத்துக்கொண்டு ஏற்றி இறக்கி நம்ம ஜோபிலே காசு இருந்தாலும் அதனுடைய பண மதிப்பிழப்பு என்கிற ஒன்றை உலகம் முழுவதும் நடத்திட்டு இருக்கு. நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அப்ப எப்ப இதெல்லாம் சரியாகும்? ஓருலக ஆட்சி. அப்போ இது எல்லாம் எங்க அடிப்படையா வைக்கிறோம்? மனமாற்றம் ஒன்றே சிறந்த வழி. ஆயுதங்கள் எந்த விதத்திலையும் பயன்படாது. இன்னைக்கு இஸ்ரேல் ஈரானோட சண்டை பண்ணிட்டு இருக்கு. புது புது கருவிகளை உபயோகப்படுத்துறாங்க. சரி இப்படியே நினைச்சிட்டு பாருங்களேன். 2 பேர் இருக்காங்க. நமக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவோம்? போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்லுவோம். போலீஸ் என்ன பண்ணும்? யார் சைடுல இருக்கு? கேஸை எழுதி ஜட்ஜ்மெண்ட் கொண்டு போகும். சட்டத்தின் பிரகாரம் அல்லது நியாயத்தின் பிரகாரம், தர்மத்தின் பிரகாரம் நீ செய்தது தவறு, பிழை இது தண்டனை அப்படின்னு கொடுக்கும். இல்ல திருத்தத்தை கொடுக்கும். இதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அவங்க கையில ஒரு ஆயுதத்தை, நீ கையிலயும் ஒரு ஆயுதத்தையும் கொடுத்து நீங்க 2 பேரும் அடிச்சுக்கங்க. யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நியாயம், தர்மம் இதெல்லாம் இல்லையா? எங்க மாற்றம்? மனமாற்றம். அவனை இது இல்லாத இந்த உலகம் முழுவதும் நடக்குதே. ஏன் நடக்குது? அவன் வலுத்தவன் சொல்றாங்க. ஆயுதங்களை வச்சிருக்கன்னு வலுத்தவங்க என்ன பண்ணிட முடியும்? நினைச்சு பாருங்க. சோ அந்த அறிவு குறைவா இருக்கு. இந்த அறிவை உலகத்திற்கு கொடுக்க வேண்டுமெனில் இந்த மனமாற்றம் என்பது உள்ளே மறைபொருள் ரகசியங்களை தனி மனிதன் உணர வேண்டும். அது புதுசா இருக்குதுன்னு சொல்றீங்களே புதினம். இதுவரைக்கும் வந்தது மற்றவர்கள் சுருதி, யுக்தி, அனுபவம் சொன்னான். நூல் வழியாக பல கல்விகளை நாம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், என்ஜினியரிங், மெடிக்கல் எத்தனை வேணுமானும் இது என்னன்னு படிச்சுக்கலாம். ஆனால் யுக்தி என்பது உங்க அறிவுக்கு எட்டியதை சமகாலத்தில் எந்த இடத்துல தோணுதோ அப்ப செய்யறதுக்கு பேர் யுக்தி. முல்லா ஒரு தடவை திருட வந்து சத்தம் போட்டுட்டான், அப்படி பண்ணா இப்படி பண்ணா ஐயோ முறைன்னு கத்திட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா மடியில ஒரு பிஸ்டல் வச்சிருக்காரு. திட்டுறாங்க, ஏன் முல்லா உனக்கு அறிவு இருக்கா? திருட வந்தானே இந்த துப்பாக்கியை தூக்கி காமிச்சிருந்தா ஓடி இருப்பானே. ஆனா நீங்க ஏதும் செய்யாத விட்டுட்டு இப்ப சொல்றீங்களே அப்படின்னு. அவரு சொன்னார், நான் மட்டுமா அதை செய்யறேன் அப்படின்னு. முட்டாள் போல் தன்னை ஆக்கிக் கொண்டு அற்புதமான அறிவை வைத்திருக்கிறவர்கள் அதை பயன்படுத்தாமல், யார் சொல்ற துப்பாக்கி என்கிற ஒரு அறிவை வைத்திருந்தும் அதை பயன்படுத்தாமல் பயந்துகிட்டே இருக்குமே. அப்ப யுக்தி என்பது ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. ஒவ்வொருத்தரும் இந்த யுக்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப போய் யோசனை கேட்கறதுல அது என்ன பண்ணுதோ அதுதான். 3வது அனுபவம். இதுவரைக்கும் நமக்கு புலன்வெளி அனுபவத்தை தான் பெற்றோம். ஆனா இந்த அனுபவம் இறை அனுபூதியாக, இறை அனுபவமாக மாறும். மனம் பிரம்மமாக மாறக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கு. இதுதான் ஒவ்வொரு ஞானிகளும் வந்துட்டே இருக்காங்க. அப்பா நீ வா, உன்னை மாத்திக்க முடியும்.
நீ புதினம் புதினம்னு கேட்கிற. என்ன தொழில் உனக்கு வேணும்? தொழில்ல வேணுமா? புதினத்தை உருவாக்கிக்கலாமா? இந்த மனத ஒண்ணு மட்டும் கரெக்ட் பண்ணினா, நீ பொருளாதாரம், சுகாதாரம், அரசியல், கல்வி எல்லாத்துலயும் மாற்றம் கொடுக்கலாம். அப்ப இந்த மாற்றம் உங்களுக்கும் அனுபவத்த கொடுக்குது. வர்றவங்களுக்கும் அனுபவத்த கொடுக்கும். எவ்வாறு போவது? இதனா இந்த வெறும் அனுபவம், வாழ்க்கை அனுபவங்களை தாண்டி மறைபொருள் அனுபவமாகிய உயிர், மனம், அறிவு, தெய்வம் இந்த 5 பத்தி நீங்களே உள்ளொடுங்கி போனால் உங்களுக்கே அந்த அனுபவம் கிட்டிடும். அத வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த மனமாற்றத்தை நிகழ்த்தி விட்டால் புதினங்கள் ஏராளமாக கிடைக்கும். யாரோ வெகு சிலர் செய்த ஆராய்ச்சிக்கு நாம் இன்று மிகவும் வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எத்தனை வேணுமானாலும் கருவிகள் உற்பத்தி பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்ல இயக்கத்துல இருந்துட்டு இருக்கோம். யாரோ உழைப்பது. ஆனா நமக்கு எட்டியிருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொருமே இந்த புதினம் படைக்கக்கூடிய மனதை கையில வச்சுக்கிட்டு, முல்லா எப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்தாத இருந்தாங்களோ, அதுபோல இந்த புதினம் என்கிற ஒன்று மனம் புதினத்தை படைக்கும், செய்யும். ஆனால் தயாரா இல்ல. யாரோ போறாங்க. அத ஒட்டியே நாம் போறோமே, அது மாற்று வழிதான் வேதாத்திரியம் வகுத்து கொடுத்திருக்கிறது. இந்த மனதை சீர்படுத்த, மேன்மைப்படுத்த, உயர்வுபடுத்த, வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் அற்புதமாக அனுபவிக்க அது கொடுத்திருக்க வழிமுறைகள் தான் இது. என்னென்ன வழி கொடுத்திருக்காங்க? உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும். துன்பம் வேண்டாம் என்றால் உடலால், மனதால் வர்ற துன்பங்கள் தான். உடல் இயக்கத்திற்கு சீரான முறை உடற்பயிற்சியை கொடுத்துட்டாங்க. உயிர் வளமாக இருப்பதற்கு காயகல்பம். 3வது மனவளம். இதுக்கு 2 வழி. 1 மெடிடேஷன். மனதை மட்டில்லா ஆழ்த்துவது. இடம் சொல்லி கொடுத்து, அதை ஏத்தி கொடுத்து, இந்த இடத்துல வச்சு செஞ்சுக்கிட்டே இரு. எவ்வளவு காலம் வேணும்? சாப்பிடுற வரைக்கும் கழிவு இருந்துகிட்டு தான் இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும். கழிவு போயிட்டே இருக்கும். சக்தி எடுத்து உடல் பார்த்துக்கும். இந்த மனம் என்பது இது போல தொடர் இயக்கத்துல தான் இருக்கும். அப்ப நீங்க எவ்வளவு காலம் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு குறைந்தபட்சம் 20 நிமிடம். சார் லைஃப்ல எனக்கு அவ்வளவு டைம்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் நீங்களே தவமாக மாறிவிட்டால், அப்ப தவம்னு தனியா உட்கார்ந்து செய்யணும். நீங்க மாறி இருப்பீங்க. தவம் உங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 20 நிமிஷம் பயன்படுத்தினால் அந்த மனதை மட்டில்லா ஆழ்த்துறதுக்கு முயற்சி வருது. இப்ப தெரியும். தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? நம்மகிட்ட எது எது பிழையா இருக்கோ, யாரு? நாம் மற்றவருடைய இணங்கி வாழ்வதற்கு தான் இயற்கை, சமுதாயம் என்கிற முக்கோணத்துல தான் இணைஞ்சு வாழ்றோம். இதோடு ஒத்து போகிறதுக்கு எனக்கு முரண்பாடாக எது இருக்கு அப்படின்னு தேடினீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும். அதை மட்டும் விளக்கினா போதும். அப்ப புதினம் படைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வருது. மற்றவர்களோடு எப்படி இணங்கி வாழ்வது என்கிற தகமையை நமக்கு கிடைச்சு போகும். பாருங்க, உலகம் பூரா இல்லாத நம்மளால வாழ முடியுமா? முடியவே முடியாது. அப்ப என்னால என்ன செய்ய முடியும்? அதுக்கு பேர் தற்சோதனைன்னு சார். தவம் உங்களுக்கு இடத்த, நிலையே எல்லாம் காட்டி கொடுக்கும். தற்சோதனை எது இப்பொழுது சரியில்லை. இந்த யுக்தி என்கிற இடத்துக்கு எது எனக்கு இப்பொழுது தேவை? அந்த வினாடி பொழுது உங்களுக்கு கொண்டாந்து காட்டி கொடுக்கும். இந்த 2 வழி புதியன புதியன புதிதன்னு சொன்னமே, புதியன உருவாக்கல் சொல்றமே, நம் வாழ்க்கையில சரி, புறத்தையும் அகத்தையும் 2யும் எடுத்துக்கலாம். சந்நியாசம் விட்டுட்டு போங்கிறது அல்ல. புதினம் படைப்போம். இந்த மனதை கொண்டு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவை? புற வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் கட்டாயம், சுகாதாரம், கல்வி, ஆன்மீகம், அரசியல் எல்லாத்தையும் வேணும். யாரும் விட்டுலாம் போக முடியாது. முன்னாடி விட்டுட்டு போயிட்டோம். மனதில் உள்ள விடணும். எதை விடணுமோ அதுக்கு பேரு உறவு, துறவு. எதை பற்றிட்டு வாழ்றோமோ அதெல்லாம் உறவு. உறவும் துறவுல தான் வாழ்ந்தாகணும். இப்ப மனதை எந்த இடத்துல நாம் உறவுபடுத்தி ஆகணும்? இளவயதுக்காரங்களுக்கு சொல்ற உறவை வயதானவர்களுக்கு சொல்ல முடியாது. இந்த இடத்துல நீங்க துறவு பண்ணி ஆகணும். சின்ன வயசுல சரி, உறவோடு இருந்தது சரி, இப்ப வேண்டாம். அப்ப நபருக்கு நபர் வித்தியாசப்படும். இந்த பாடத்தை தற்சோதனை என்கிற ஒரு அமைப்பின் வழியாக இந்த புதினத்தை, புதிய புதினத்தை நீங்க என்ன துறைக்கு வருமானம் இந்த மனதை செலுத்தி அதை அடைய முடியும். மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த நிலையில் அது உங்களுக்கு செயல்படும். உங்கள் வாழ்க்கை இப்பொழுது சரியாக இல்லை என்றால் மனதை சரியாக வைத்திருக்கவில்லை என்பது ஒன்றே ஒன்றுதான். அதை மட்டும் சற்றே மாற்றிக்கொண்டால் எப்பொழுதும் இந்த புதினத்தை நோக்கிய மனம் திரும்பி இருக்கும்.
இந்த மனதை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம். இந்த வழியை வேதாத்திரியம் உலகுக்கு சொல்லித் தருகிறது. யாழ் நகரிலிருந்து இவ்வாறான பயிற்சிகளை தொண்டுள்ளம் படைத்த அத்துணை பேரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்க அத்துணை அன்புள்ளங்களையும் அருட்பேராற்றல் கருணையினாலும் அருட்தந்தையின் அருளாசியினாலும் பூரண உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஆகிய வாழ்களும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்களுடன் வாழ்களுடன் வாழ்களுடன்.